நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து. கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாம் பதயே நமோ நமः. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. சிந்தனையில் சர்க்கம் 70. பரதன் புறப்பாடு. பரதர் நண்பர்களிடம் இவ்வாறு தான் கண்ட கனவை பற்றி பேசிக்கொண்டிருக்கையில் கடக்க முடியாத அகலியை உடையதும் அழகு வாய்ந்ததுமான ராஜகிரகம் என்ற அந்த நகரத்திற்குள் தூதர்கள் நுழைந்தார்கள். அந்த நகரத்திற்குள் வந்ததும் மன்னராலும் அரச குமாரர்களாலும் வரவேற்கப்பட்டார்கள். பின்னர் எதிர்கால மன்னரான பரதனுடைய பாதங்களில் வணங்கி பின்வரும் சொற்களை கூறினார்கள். புரோகிதரும் மற்ற அமைச்சர்கள் அனைவரும் தங்கள் நலனை பற்றி விசாரிக்கச் சொன்னார்கள். தங்களால் செய்யப்பட வேண்டிய அவசர வேலை இருக்கிறது. விரைவாக அயோத்திக்கு புறப்படுங்கள். அகன்ற கண்களை உடையவரே, விலையுயர்ந்த இந்த ஆடை அலன்களை பெற்றுக்கொண்டு உங்கள் மாமனுக்கு கொடுங்கள். நாங்கள் கொண்டு வந்திருப்பவைகளில் மன்னருக்கு 20 கோடியும் உங்கள் மாமனுக்கு 10 கோடியும் மதிப்புள்ளவைகள் இருக்கின்றன. பரதன் அவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான். தன்பால் பற்று கொண்டுள்ளவர்களிடம் பேரன்பு கொண்ட அவன் அந்த தூதர்களுக்கு அவர்கள் விரும்பியவற்றையெல்லாம் கொடுத்த பின்னர் இவ்வாறு கேட்டான். என்னுடைய தந்தையும் மன்னருமான தசரதர் உடல் நலமுடன் இருக்கிறாரா? மகாத்மாவான ராமன், இலக்குவன் ஆகியோர் நோய் நொடி இல்லாமல் இருக்கிறார்களா? மகா புத்திமானான ராமனின் அன்னை, அறம் அறிந்து அறப்பற்றுடைய அறத்தை நடத்தி காட்டுகிற உத்தமியான கோச்சலாதேவியார் நோயில்லாமல் இருக்கிறாரா? லக்குவன் மற்றும் வீரனான சதுருக்கனுடைய தாயாரும் அறநெறி உணர்ந்தவரும் 3 பட்டத்தரசிகளில் நடுவில் இருப்பவருமான சுமித்ரை நலம்தானே? தன்னலம் கருதுபவளும் எல்லா விஷயத்திலும் முரண்டு பிடிப்பவளும் கோபக்காரியும் தன்னை மகா புத்திசாலி என்று நினைத்து கொண்டிருப்பவளுமான என் தாயார் கைகேயி நலம்தானே? அவர் என்ன சொல்லி அனுப்பினார்? மகாத்மா பரதனால் இவ்வாறு கேட்கப்பட்ட அந்த தூதர்கள் மிக்க வினயத்துடன் பின்வரும் பதிலை பரதனிடம் சொன்னார்கள். புலிநிகர் வீரரே, எவரவர்களுடைய நலனை தாங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறீர்களோ அவர்கள் நலமாகவே இருக்கிறார்கள். தாமரை தடக்கை கொண்ட திருமகள் தங்களை கோருகிறாள். தங்கள் தேர் இப்போதே ஆயத்தமாகட்டும். இவ்வாறு அந்த தூதர்கள் சொன்னதை கேட்டு, சரி, நான் மன்னரிடம் தூதர்கள் என்னை அவசரமாக அழைக்கிறார்கள் என்று கூறி விடைபெற்று கொண்டு வருகிறேன். இவ்வாறு அந்த தூதர்களிடம் தெரிவித்துவிட்டு அரச குமாரனான பரதன் தூதர்களால் விரைவுபடுத்தப்பட்டு தாய் வழி பாட்டனாரிடம் சென்று பின்வருமாறு கூறினார். மன்னரே, தூதர்கள் என்னை அவசரப்படுத்துகிறார்கள். தகப்பனாரிடம் செல்கிறேன். பின்னர் நீங்கள் என்னை அழைக்கும் போது வருகிறேன். பரதன் இவ்வாறு கூறியதை கேட்ட தாய்வழி பாட்டனான மன்னர் ரகுகுல திலகமான பரதனை உச்சி முகர்ந்து மங்களமான சொற்களை கூறினார். குழந்தாய், நான் உனக்கு அனுமதி கொடுக்கிறேன். சென்று வருவாயாக. உன்னை பெற்றதால் கைகேயி நன்மகவை பெற்ற தாய் என்ற பெருமையை பெற்றாள். வெற்றி வீரனே, உன் தாய் தந்தையாரின் நலனை விசாரித்ததாக கூறுவாயாக. புரோகிதரிடமும் மற்றுமுள்ள அந்தன உத்தமர்களிடமும் நான் நலன் விசாரித்ததாக கூறு. வீரமிகு வில்லாளிகளும் சகோதரர்களுமான ராம லக்குவர்களையும் நான் மிகவும் விசாரித்ததாக கூறு. கேகய மன்னர் பரதனுக்கு உத்தமமான யானைகளையும் கம்பளி வகைகளையும் மான் புலி தோள்களையும் ஏராளமான செல்வங்களையும் பரிசாக கொடுத்தார். கேகய மன்னர் 2000 பொற்காசுகளையும் 1600 குதிரைகளையும் கைகேயின் பிள்ளைக்கு மிக்க அன்போடு பரிசாக அளித்தார். மன்னர் அஸ்வபதி தன் மனம் போல நடக்கின்ற நம்பிக்கைக்கு பாத்திரமான நற்குணங்களுடன் கூடிய அமைச்சர்களை பரதனுடன் செல்லும்படி ஆணையிட்டார். மாமன் இவருக்கு தன் அன்பு பரிசாக ராவான், இந்திரசிரஸ் என்ற மலைகளில் தோன்றிய அழகிய தோற்றமுடைய யானைகளையும் தேர்களையும் வேகமாக இழுத்துச் செல்வதில் பழக்கப்பட்டவைகளான கோவேறு கழுதைகளையும் அளித்தார். அந்த புறத்தில் மிகவும் அக்கறையுடன் வளர்க்கப்பட்டவைகளும் புலியின் வீரிய பராக்கிரமத்திற்கு ஈடானவைகளும் கோரை பற்களையே ஆயுதங்களாக உடையவைகளும் பேருடல் கொண்டவைகளுமான வேட்டை நாய்களையும் வெகுமானமாக கொடுத்தார். கைகேயி மைந்தன் பரதன்
புறப்பட்டு செல்வதற்கு துடித்து கொண்டிருந்ததால் கேகய மன்னரால் அளிக்கப்பட்ட அந்த பரிசுகளில் மனநாட்டம் கொள்ளவில்லை. தூதர்கள் அவசரப்படுத்தியதாலும் கெட்ட கனவை கண்டதாலும் அப்போது அவனுடைய மனத்தில் பெருங்கவலை உண்டாகியிருந்தது. திருநறை செல்வனான அவன் தன் இருப்பிடத்திற்கு சென்று பின் அங்கிருந்து புறப்பட்டு மக்கள், யானைகள், குதிரைகள் நிரம்பிய மிகச் சிறந்ததான விசாலமான ராஜ வீதியை அடைந்தான். பின்னர் திரு பொருந்திய வரதன் அதை கடந்து எழில்மிக்க அந்தப்புறத்தை கண்டார். காவலர்களால் தடை செய்யப்பட்டவனாக உள்ளே சென்றான். பரதன் தாய் வழி பாட்டனாரிடம் மாமனாகிய யுதாஜித்திடமும் விடைபெற்று கொண்டு சத்ருகனோடு ரதத்தில் ஏறி பயணத்தை தொடங்கினான். வேலைக்காரர்கள் வட்டமான சக்கரங்களை கொண்ட ஒட்டகம், எருது, குதிரை, கோவேறு கழுதைகள் பூட்டிய நூற்றுக்கணக்கான ரதங்களில் முன்னே வேகமாக சென்று கொண்டிருந்த பரதனை பின்பற்றி சென்றார்கள். கேகய மன்னருக்கு சமம் என்று கருதத்தக்க அமைச்சர்களுடன் படையினரால் பாதுகாக்கப்பட்டு சத்ருக்னனையும் உடன் அழைத்து கொண்டு எதிரிகளில்லாத பரதன் யாரோ ஒரு சித்த புருஷர் இந்திரலோகத்திலிருந்து புறப்பட்டு வேறொரு இடத்திற்கு கோலாகலமாக செல்வதைப் போல அந்த அரண்மனையிலிருந்து வெளிக்கிளம்பினான். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 70வது சர்க்கம் முற்றிற்று. வான்முகில் வளாது பெய்க, மலை வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாதுயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் படிப்பதால், அனுதினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும். இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும். 7 தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் ஸ்ரத்தா பக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர். இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர். மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள். தன லாபம் பெறுவார்கள். பிரிந்த குடும்பம், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும். அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும். பில்லி சூன்யம் வேரோடு அழியும். தீரா கடன் தீரும். உறவுகள் பலப்படும். புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர். எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும். யம பயம் நீங்கும். பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும். அசுர சக்திகள், துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும். எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள். எங்கெல்லாம் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ, எங்கெல்லாம் ஸ்ரீமத் ராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும். பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும். பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும். மக்களுக்கு நலம் பெருகும். இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள். அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள். எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும். கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள். நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள். மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும். சுபகாரியம் நிகழும். மக்கட்பேறு அடைவர். வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும். வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேரளிக்கும் மோட்சம் கிட்டும். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோனகுருவாளி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். பாரதி சொன்ன மாதிரி 8 திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.